மருத்துவர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் வணக்கம். Thank you for having me here today, Rola Hospital. Actually, சங்கர் சார் வந்து ஒரு 10 days முன்னாடி வந்து மீட் பண்ணாரு. மீட் பண்ண இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபங்க்ஷன் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல வரீங்களான்னு கேட்டாங்க. அவேர்னஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பா வரேன் அப்போ சொல்லிட்டேன். அப்போ இங்க வந்து என்ன பேசுறது தெரியல. So I just thought I'll quickly say a few things that I recently went through experience. அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஸோ I think ஒரு 2 months முன்னாடி வந்து ஆஃபீஸ்ல வந்து என்னோட கொலீக் நாங்களாம் உட்காந்து டிஸ்கஷன்ல இருந்தோம். அப்போ ஒரு கால் வந்தது அவருக்கு. வந்தப்போ பேசிட்டு வந்துட்டு ரொம்ப பதட்டமா இருந்தாரு. என்னாச்சுன்னு கேட்டப்போ என்னோட அக்கா மேம் ஆந்திரத்துல இருக்காங்க. சடனா வந்து அந்த ஹஸ்பண்ட் எனக்கு இப்பதான் கால் பண்ணாரு. பண்ணிட்டு இந்த மாதிரி காலையில இருந்து வந்து தலைவலின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பேசுறதெல்லாம் வந்து ஒரு சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வடக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் மேம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. இப்போ நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ என்ன இது சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க, தலைவலின்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ட்ரோக்கா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. சொன்னோம்னா வடபழனியில இருந்து வரணும் நாங்க வர வேணாங்க, பக்கத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ கொண்டு போய் அட்மிட் பண்ணி உடனே டாக்டரை பாருங்க அப்படின்னு சொன்னப்பதான் எமர்ஜென்சில வந்து சங்கர் சார் கிட்ட வந்து அட்மிட் ஆனாங்க. அவனுக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து CTMR எடுத்தாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கிளப் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களுக்கு அடையாளம் தெரியல, அவங்க பசங்க அடையாளம் தெரியல, எதுவுமே பேச முடியல. ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருந்தது அவங்களோட நிலைமை பார்த்துட்டு. அப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 24 hours வந்து சிடி ஆன்ஜியோ பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரி கிளாத் வந்து கரைஞ்சிருக்கு, அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எல்லாம் சொன்னாங்க. பட் எமர்ஜென்சில இருந்து விராடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் வந்து அடையாளம் தெரியுது, பட் பேரு தெரியல யாருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் என்ன டாக்டர் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ சம்டைம்ஸ் 1 மாசம் ஆகலாம், சம்டைம்ஸ் 2 மாசம் ஆகும். ஆனா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கலாம் அப்படின்னாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. கொடுத்துட்டு ஒரு ஐ திங்க் 1 monthல வந்து அவங்களுக்கு எல்லாரும் தெரிய ஆரம்பிச்சிச்சு, பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க திருப்பி வேலைக்கும் போயிட்டாங்க. ஸோ ஐ திங்க் தட் எவ்ரி மினிட் மாற்றோன்றது வந்து எவ்வளவு முக்கியன்றது வந்து எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அண்ட் ஸ்ட்ரோக் வந்துட்டாலும் நமக்கு ஒரு நம்ம மைண்ட் செட் என்ன இருக்குன்னா நம்ம வந்து படிக்க வருவோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த மோஷன் வந்து ரொம்ப தப்பான மோஷன். ஆக்சுவலி ஸ்ட்ரோக்ல இருந்து வெளியே வரலாம், நார்மலா இருக்கலாம். அதை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா இட் இஸ் நாட் irreversible அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ இந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்கள் 2 விஷயம் என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் எப்பவுமே வந்து நம்ம செக்அப்ஸ் ப்ராப்பர் பீரியாடிக்கல் செக்அப்ஸ் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது 2மே வந்து கண்டிப்பா நம்ம செய்யணும். அண்ட் மெயின்லி பீப்புள் வித் டயபெட்டிஸ், பீப்புள் ஆஃப் கொலஸ்ட்ரால் அண்ட் ஃபேமிலியில வந்து ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்கெல்லாம் வந்து பீரியாடிக் செக்அப் கண்டிப்பா பண்ணணும். அண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் சம்திங் which is not it's not negotiable at all. கண்டிப்பா வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் லைஃப் சேவிங். அது வந்து இட் இஸ் நாட் ஈஸியா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி 2 விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களோ 2 விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்றது இருக்கு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்லெக்டிங் எனி கைண்ட் ஆஃப் சிம்டம். தலைவலி இருந்ததுன்னா இல்ல எனக்கு காலையில வேலை போச்சேன் அதனால தலை வலிக்குது, இல்ல ரொம்ப நேரம் டிவி பார்த்துக்கணும் மேபி அதனால தலை வலிக்குது அப்படின்னு வந்து நமக்கு காரணம் சொல்லிக்காம இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து ரெக்கரமா ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டா டாக்டர் அதை வந்து பார்த்துக்கிறதுல தப்பே கிடையாது. நம்ம வந்து அதுக்காக டெய்லி வந்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை. பட் நெக்லெக்டிங் சிம்டம்ஸ்ன்றது வந்து கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடாது. செகண்ட் திங் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேட்டிங் தான் வந்து இருக்கிறதுல மோஸ்ட் டேஞ்சரஸ். இது கொஞ்சம் மாத்திரை போட்டுக்கிறேன் அதுக்கு 2 மாத்திரை போட்டுக்கிறேன் அப்படின்னா இதே பேர் இருக்கிறதுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது.
So self-medication definitely பண்ணாதீங்க. டாக்டரை பாருங்க. You can save people from stroke. So அந்த golden hour அப்படின்னு சொல்றது வந்து 4.5 hours இல்லை. So அந்த 4.5 hours உடனே reach a doctor, reach a hospital, do what needs to be done. The golden hour use பண்ணுங்க. I think you can, anybody can stroke help. So thank you for having me today here. And இது medical people இருக்கும்போது medicine பற்றி ஒரு media person இதுக்கு மேல பேசக்கூடாது. So I'm very happy to be a part of this and spread the awareness of stroke. Thank you for the opportunity. Dr. Shankar Balakrishnan, interventional neurologist and clinical lead, Reda Hospital, Propek, Chennai. So, ஒரு வருஷமும் அக்டோபர் மாதம் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே அவேர்னஸ் வந்து பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஏன் பண்ணணும்னா, நமக்கு ஸ்ட்ரோக்குக்கு ஒரு கோல்டன் டைம் இருக்கு. அதாவது 4.5 மணி நேரத்துக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா நம்மளால அதை கம்ப்ளீட்டா சரி பண்ண முடியும். இப்போ இன்டர்வென்ஷன், அதாவது எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர் வந்ததுக்கு அப்புறம் நம்மளால ஈவன் அப் டு 24 hours இந்த பிரெயின் டிஷ்யூ வந்து அலைவா இருக்குன்னா அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்றது மூலமா நம்மளால கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரோக்ல இருந்து ஒருத்தர் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இட் ஷுட் ரீச் பப்ளிக். அண்ட் திஸ் இயர் ஒரு வருஷமும் ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ட்ரோக்காக. திஸ் இயர் வி ஆர் லான்ச்சிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். அதுனா நம்மளோட ஆம்புலன்ஸ்ல ஒரு டெசிக்னேட்டட் ஆம்புலன்ஸ் ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்து கால் வச்சு வந்துச்சுன்னா உடனே தே வில் ரீச் தேர் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் அட் த ஹோம். முதல் விசிட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து டீம் அலர்ட் ஆகிட்டு பேசிக் மெடிசன்ஸ்ல இருந்து கொடுத்துட்டு இமீடியட்டா ஸ்கேன் பண்ணி ரத்த குழாய் ஓப்பன் பண்றது தான் மொபைல் ஸ்ட்ரோக் கேரோட திங். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் ஸ்ட்ரோக் டைம் தாண்டி விண்டோ தாண்டி வந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து தே வில் நீட் சப்போர்ட் எந்த மாதிரி இருக்குன்னா அவங்க ஒரு ஃப்ரீக்வெண்டா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருக்கும், திரும்ப டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீஹாபிலிட்டேஷன் இன்க்ளூடிங் பிசியோதெரபி, ஸ்பீச் தெரபி, ஸ்வாலோ தெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு தேவைப்படும். That's why our management is helping us in providing stroke survivor support card அப்படின்னு ஒரு கார்டும் லான்ச் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரோக் சர்வைவர்ஸ்க்கு இது மூலமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் ஐ தேங்க் மேம் ஃபார் ஹியர் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். வந்து ஸ்ட்ரோக் ட்ரெயின் ஸ்டாஃப் நர்ஸ், ஸ்ட்ரோக் ட்ரெயின் பேராமெடிக்ஸ் அவங்களோட உடனே ஸ்ட்ரோக்கை கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரோக் மாதிரி சில கண்டிஷன்ஸ், இப்போ ஃபிக்ஸ் வருது, பக்கவாதம் வந்திருக்கு, சுகர் லோ ஆனதுனால அந்த ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் தெரியுது, இல்லை பிரெயின் ஃபீவர்னால ஸ்ட்ரோக் சொன்னா அவங்க அங்கேயே ஸ்பாட்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. அங்கேருந்து ஒரு குரூப் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் ஸ்ட்ரோக் கோடுன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆக்டிவேட் பண்ணோன்னா இங்கே எல்லா டாக்டர்ஸுக்குமே ஆக்டிவேட் ஆகிடும். அவங்களோட முதல் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து அங்கேயே ஆரம்பிச்சுட்டு லைன் செக்யூட் பண்ணது எல்லாமே வந்த உடனே அவங்க ஸ்கேன் போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ஹேவிங் மொபைல் ஸ்ட்ரோக் கேர். ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ் இருந்தா நெக்லெக்ட் பண்ண வேண்டாம். அதாவது வாய் கொண்டா போகுது, மோஸ்ட்லி வந்து நெக்லெக்ட் பண்றதுன்னா கை கொஞ்ச நேரத்துக்கு வராம இருக்கும், கொஞ்ச நேரத்துல திரும்ப சரியாயிடும். இதை வந்து டிஐஏன்னு சொல்லுவோம், அது மைண்ட் மினி ஸ்ட்ரோக்னு சொல்லலாம் பீப்புளுக்கு. ஸோ மினி ஸ்ட்ரோக் வந்ததுன்னா அடுத்த 24 to 72 ஹவர்ஸ்ல கண்டிப்பா ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள் நியர் அரௌண்ட் 3 times. ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸை இக்னோர் பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கன்னா we can prevent a stroke. ஸ்ட்ரோக் எப்பயும் ப்ரிவென்ட் பண்றது ஈஸி, கியூர் பண்றதும் அதனால ஸ்ட்ரோக்கால சஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இவர் தான் ஆக்சுவலி பேசணும் இன்னைக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ்க்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஐ ஹவ் ஆல்சோ பின் அ பார்ட் டுடே அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் லைக் ஹி செட் தட் கோல்டன் ஹவர், அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அது வந்து சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் அந்த 4.5 ஹவர்ஸ்க்குள்ள ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல், கெட் மெடிக்கல் ஹெல்ப். அண்ட் லைக் ஐ செட், ஸ்ட்ரோக் வந்துட்டா நமக்கு லைஃப் முடிஞ்சு போச்சு, நம்ம வந்து பெட் ரிட்டனாக இருப்போம் அப்படின்ற அந்த நோஷன், அந்த விஷயம் வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நம்ம மைண்டில். அதுலேருந்து வெளியே வந்து நார்மலாக இருக்கிற ஆளுங்களை நான் என் கண்ணால் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ டேக் ஹெல்ப், அவாய்ட் யூனோ உங்கள் ஓனா நீங்களே வந்து இதுதான் அதுதான் நினச்சிக்காம இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் ரீச் அ ஹாஸ்பிட்டல் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரோக். ஸ்மோக்கிங் அண்ட் ஓவர் வெயிட், ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ஸ்லீப் ஆப்னியா, அதாவது கொரட்டை ஜாஸ்தி விடுறதுனாலையும் உங்களோட ஹைட்டுக்கு வெயிட் கரெக்டாக இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த அப்டமனில் ஃபேட் அதிகமாக சேர்றது, இது எல்லாமே ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக் பார்ட்டு ரொம்ப ரேராக இருந்தாலும் சில வந்துச்சுன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். 4.5 மணி நேரம் சொல்றோம். நைட் 9 மணிக்கு தூங்க போறாரு, காலையில் எந்திரிக்கிறப்ப ஸ்ட்ரோக் வருதுன்னா நைட் எப்போ தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. அதை வந்து வேக்கப் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு சிடி பண்றதை விட எம்ஆர்ஐ பண்ணணும்னா ஃபாஸ்டா கண்டுபிடிக்க முடியும். அதாவது நமக்கு பிரெயின்ல சில சப்போர்ட்டிங் வெசல்ஸ் இருக்கும், அது மூலமா அது கொஞ்சம் ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு தான் இருக்கும்.
அந்த சமயத்துல நம்ம ஈவன் 24 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ஆனாலும் பிரெயின் டிஷ்யூ அலைவா இருந்துச்சுன்னா வேக்கப் ஸ்ட்ரோக்கையும் சரி பண்ண முடியும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மென் ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஸ்ட்ரோக். பட் ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மென்னுக்கு அதிகம் விமனை கம்பேர் பண்றப்போ. ஸோ பி ஃபாஸ்ட்ன்றது தான் ஸ்ட்ரோக் ஐடென்டிஃபை பண்ற சிம்டம்ஸ். பில வந்து பேலன்ஸ் இஷ்யூ, அதாவது தள்ளாட்டம் சரியா நடக்க முடியாது, சப்போர்ட் இல்லாம நடந்தா கீழே தள்ளுற மாதிரி இருக்கும், அது வந்து பி. அடுத்தது ஐ சைன்ஸ், கண் பார்வை மறைக்கும், இல்ல பாதி விஷன் மட்டும் போயிடும், இல்ல ஒரு செகண்டுக்கு திரை போட்ட மாதிரி கண் பார்வை மறைஞ்சிட்டு அப்புறம் திரும்ப ஃபுல்லா வரும், இது வந்து ஐ சைன்ஸ். ஃபேஸ்னா வாய் கோணலா போகும், நம்ம மூவில எல்லாம் காட்டுவாங்க ஸ்ட்ரோக் வரப்போ வாய் கோணலா போறது, அது ஒரு சைன். அப்புறம் ஆர்ம் ட்ரிஃப்ட், ஏல வந்து கை இப்படி தூக்குனா பலம் இல்லாம கை கீழே இறங்கி போயிடும், இல்ல ஒரு ஹாஃப் ஆஃப் த பாடி நம்னஸ் மறத்து போயிடும், இது ஏ. அண்ட் எஸ் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றது, பேச்சு வந்து குளரும், அவங்க ஃபோன் பண்ணி உடனே ஹெல்ப் கேட்கிறப்போ அவங்க சொல்றது புரியாது, இல்ல பேச்சு குளர ஆரம்பிக்கும், இது வந்து தனியா இருக்கிறவங்கள இம்பார்ட்டன்ட் சைன் வந்து ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச். இந்த டீன்றது தான் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துடும். ஸோ இந்த பி ஃபாஸ்ட் நிமோனிக் மூலமா ஸ்ட்ரோக் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்.